ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இயல் 2ல் முதலாவதாக என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரு பாடம் தான். கேட்கிறதா என் குரல் அப்படின்றது காற்று வெளிப்படையாக பேசுகிற மாதிரி, நான் எதுலாம் பயன்படுறேன் அப்படின்ற மாதிரி காற்று பேசுகிறதா தான் இந்த பாடம் இருக்கும். உயிராக நான், காற்று உயிராக எப்படி இயங்குது, பல பெயர்களில் எப்படி இயங்குது, இலக்கியத்தில் எப்படி இயங்குது, 4 திசைகள்லையும் எப்படி இருக்கு, முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் அப்படின்னு சொல்லிட்டு காற்றே அதோட சிறப்புகளை சொல்ற மாதிரி இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கை தான். மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. அப்போ இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானதா இருக்கு. காற்றே எங்கும் நிறைந்திருக்கு. மெல்ல தொட்டு சென்றால் அது தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓகே. மனிதா, நான் அழைக்கிறது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சில் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் மட்டுமே தான் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னால் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்றுன்னு சொல்லிட்டு காற்று பேச ஆரம்பிக்குது. தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். உலகத்தை 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். அந்த 5 பூதங்கள்ல காற்று ஒன்றா இருக்கக்கூடாது, எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஃபர்ஸ்ட் உயிராக நான் எப்படி விளங்குறேன்னா, உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது காற்றோட இயக்கம் தான். அதனாலதான் திருமந்திரத்தோட ஆசிரியர் திருமூலர் தன்னோட திருமந்திரம் நூல்ல மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்னு சொன்னவர் யாரு? திருமூலர் தன்னுடைய திருமந்திரம் அப்படின்ற நூல்ல. இது தமிழ் 3000ன்னு அழைக்கப்படும். அதுக்கு அடுத்துதான் பிற்கால ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஒரு குறள்ல வாயுதாரணை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது ஔவை. இதுல காற்றோட சிறப்பை சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து இதுதான் உயிராக நான் எப்படி இருக்கேன், அதாவது மூச்சு பயிற்சிக்கும் வாயு தாரணை அப்படின்ற ஒரு அதிகாரத்திலே காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பல பெயர்களில் நான் எப்படி இயங்குறேன் அப்படின்னா, உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு, அதாவது காற்றுக்கு இந்த பூவுலகில் பல பெயர் இருக்கு. என்னன்னா காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி, இந்த மாதிரி பல பெயர் இருக்கு. பருவமழை சூழல் வீசும்போது வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்பதான் அது தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று, இந்த மாதிரி பல பெயர்கள்ல இந்த காற்று அழைக்கப்படுது. இவ்வளவு பெயர் இருக்கு. அந்தந்த பருவ மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. இதான் பல பெயர்களில் நான். அடுத்து 4 திசைகளில் நான் எப்படி விளங்குறேன் அப்படின்னா, நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அதாவது எந்த திசையிலிருந்து வீசுறேன் அப்படின்ற மாதிரி. கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. கிழக்கு திசைக்கு குணக்கு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்போ கிழக்குல இருந்து நான் வீசும் பொழுது என்னை கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்குல இருந்து வீசும்போது கொண்டல். அப்போ கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன். கொண்டலாக நான் வீசும்போது, கிழக்கிலிருந்து வீசும்போது குளிர்ச்சியை தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையையும் தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வர்றதுனால நான் மலைக்காற்று என்ன பண்றேன். அப்ப கிழக்கு பகுதினா அதுக்கு குணக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதுல இருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல். அது மலை மேகங்களை தர்றதுனால மலைக்காற்று நடக்கப்படுது. அடுத்து பாருங்க மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயர் இருக்கு. மேற்குக்கு குடக்கு. இதுல இருந்து வீசக்கூடிய காற்று என்னன்னா கோடை. மேற்குல இருந்து வீசக்கூடியது கோடை. அப்ப மேற்குல இருந்து அதிக வலிமையோடு வீசுறதுனால இதை வெப்ப காற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்போ கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. ஓகே. வடக்கு என்பதற்கு வாடை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்போ வடக்குல இருந்து வீசும்போது வாடை காற்று அப்படின்னு அழைக்கப்படுது காற்று. நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்றுன்னு அழைக்கப்படுது. வடக்குல இருந்து வீசும்போது அது வாடை காற்று. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஊதை காற்று அப்படின்னு அது அழைக்கப்படுது. அடுத்து தெற்கில் இருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன்.
தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு அப்படின்ற பல தடைகளை தாண்டி வர்றதுனால இதோட வேகம் குறைஞ்சு அது வந்து இயல்பாக வருது. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். இதை வந்து 4 திசைகளிலும், கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல், மேற்கிலிருந்து வீசும்போது கோடை, வடக்கிலிருந்து வீசும்போது வாடை, தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அடுத்ததான் இலக்கியத்தில் நான். இலக்கியங்களில் காற்று எவ்வாறுலாம் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வர்றதுனால வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுது. வண்டோடு முக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்ற நூல் என்ன? சிலப்பதிகாரம். சொல்றவர் இளங்கோவடிகள். அடுத்தது பாருங்க, பலபட்டடை சொக்கநாத புலவர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா தென்றலை பத்தி, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படின்ற ஒரு அவருடைய சிற்றிலக்கியத்தில், பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படின்ற நூல் யாருடையது? பலபட்டடை சொக்கநாத புலவர் அவருடையது. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படி சொல்லிட்டு அதை எழுதியிருக்காரு. அப்போ தென்றல், தெற்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல். அதில் தென்றல் அப்படின்ற பெயரில் காற்று குறிப்பிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு திரை இசை பாடல்களையும் கூட காற்றை குறிப்பிடுறதா சொல்றாங்க. இதுதான் வந்து இலக்கியத்துல நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். முன்னீர்னா கடல், நாவாய்னா கப்பல். அப்போ அந்த நாவாயை வந்து முன்னீர்ல செலுத்துறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது காற்று தான். அதுல எப்படி வந்து சிறந்து விளங்குது அப்படின்னா, பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே காற்றாகிய எண்ணால் தான் இயக்கப்பட்டது. பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தது. என்னன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியில யானை கரிகால் வளவ அப்படி சொல்லிட்டு ஒரு புறநானூறு பாடலை கொடுத்துருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ, புறநானூறு பாடல். இதில் வந்து கரிகாலன் பேருவளத்தான புகழ்ந்து பாடியிருக்காங்க. கரிகாலன் புகழ்ந்து பாடியிருக்காங்க. சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் அப்படின்றது அதில் வலி அப்படின்னு காற்றை குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு பருவக்காற்றை வந்து பயனை உலகிற்கு உணர்த்தினார். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் ஹிப்பாலஸ். அதுக்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்ததில் தமிழர்கள் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிப்பாலஸ் பருவக்காற்று. அது ஏன் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னா, கிபி 1 நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு கிரேக்க மாலுமி என்ன பண்ணியிருக்காருன்னா, பருவக்காற்று அந்த காற்றோட உதவினால நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்துக்கு நேராக வர்ற மாதிரி ஒரு பயணம் செய்யக்கூடிய வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சான். அப்போ அந்த பருவக்காற்றுக்கு யவனர் வந்து அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு பெயரையே வச்சாங்க. அதுலேருந்து அது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. அதுலேருந்து அந்த யவன கடல் வணிகமும் பெருகினதாக சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மழை தருவேன் நான். காற்று தான் மழையை தரக்கூடியது. நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தர்றேன். அப்போ தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தையும் குளிர்வித்து மழையாக தரேன். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். அப்போது தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வீசுது. அப்போ இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. அப்போ இந்த வேளாண்மை சிறக்கிறது நாடு தண்ணீர் பெறுறதுல கூட நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது. தென்மேற்கு பருவக்காற்று தான் 70% மழையை கொடுக்குது. அடுத்து தடம் பதிப்பேன் நான். என்னன்னா, வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டல மைய தவழ்ந்து புயலா மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால என்னை தடுக்க யாராலையும் முடியாது. மழையாக புயலாக மாறி நான் தடம் பதிப்பேன். இதுதான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. என் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு புறநானூறு சொல்லுதான். அதில் சொன்னவர் யாரு? ஐயூர் முடவனார். வலிமிகின் வழி இல்லை ஐயூர் முடவனார் தன்னுடைய புறநானூறுல சொல்றாரு. இது போன்றே மதுரை இளநாகனார் என்ன சொல்றாருன்னா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேகத்தை பத்தி சொல்லியிருக்காங்களாம் புறநானூறுலயே. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு காற்றோட வேகத்தை பத்தி புறநானூறுல சொல்லியிருக்காரு யாரு? மதுரை இளநாகனார். அடுத்து ஆற்றலாக நான். என்னன்னா, காற்று ஆற்றல். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் அப்படின்ற புதுமொழிக்கு
ஏற்ப ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளமான ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின் ஆற்றலை அவங்க உருவாக்கும் போது நிலக்கரியோட தேவை குறைஞ்சு கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுது. உலகத்திலேயே காற்றாலை மின் உற்பத்தியில் 5ஆம் இடத்துல இந்தியா இருக்கு. இந்தியா 5ஆம் இடம் அப்படின்றது இந்தியாவில் வந்து தமிழகம் முதலிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடிக்க நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதை தூய்மைப்படுத்தி விலைக்கு வாங்கி குடிக்கும் நிலையில் இருக்கோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீர் புட்டியில் அடைத்து விற்பது போல உயிர் வழி அதாவது ஆக்சிஜனையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு புட்டியின் விலை வந்து 1000 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் பாருங்க, காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வந்து 5ஆம் இடம் இருக்க உலக அளவில். இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிற மாதிரி உலகிலேயே அதிக மாசுபடுத்தும் நாடுகள்லையும் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு பெரும் துயரா இருக்கிறதா சொல்றாங்க. மனிதனால் மாசடையும் நான் அப்படின்ற இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா நெகிழி பைகள், மெது உருளைகள் அப்படின்னா டயரு இதெல்லாம் எரிக்கிறதுனால, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை இதெல்லாம் பயன்படுத்துறதுனால காற்றாகிய நான் வந்து மிகவும் பாதிக்கப்படுறேன். பட்டாசு வெடிக்கிறது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குறது, இதனால வந்து நிறைய பாதிப்படைகிறேன். கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இலைப்புண்ணை போன்ற பல வகைகளால் நீங்களும் துன்பம் அடைகிறீங்க. அப்போ இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள்ல 5ஆம் இடம் பெறுவது என்னன்னா அதாவது காற்று மாசுபடுது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள்ல 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபடுதல். அப்போ நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறையுது. இதுதான் வந்து ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் அப்படின்றது தெரிவிச்சிருக்கான். காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கக்கூடியது என்னதுன்னா காற்று. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதினா சூரியனின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கக்கூடியது காற்று. அப்போ பல வகையான நச்சு காற்றுகளும் வந்து நம்ம ஓசோன் படலத்தை தாக்கி அங்கே வந்து அதை ஓட்டையிட செய்து, இதனால் புறஊதா கதிர்கள் நேரடியாக நம்மளை தாக்கி ஓரறி முதல் 6 வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் துன்பத்தை தருது. நம்மளுடைய கண்களும் தோள்களும் கூட பாதிக்கப்படுது. இதை குறைக்கிற விதமாக ஹைட்ரோ கார்பன் HC அப்படின்ற ஒரு குளிர் பதனியை தான் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதனால் வந்து உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது அது மழைநீரில் கரையும் போது அது அமில மழையாக பெய்யுது. இதனால் மண்ணீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ்வு இனங்கள் ஆகியவை எல்லாமே வந்து துன்பத்துக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது மரம் தரும் வரம் நான், மரம் தரக்கூடிய வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழி அதாவது ஆக்சிஜனை தரும் தோழனாய் அதாவது மரங்களை நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று தினமாக கொண்டாடி வருகிறீர்கள். உலக காற்று தினமாக நம்ம கொண்டாடப்படக்கூடிய நாள் என்னன்னா ஜூன் 15. அப்போது ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காற்றை கொண்டாட வேண்டும், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இதுவே என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு காற்று தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு, குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்பதன பெட்டியிலிருந்து வரக்கூடியது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் கூறுகளை சிதைத்து விடுமா. 1,00,000 ஓசோன் கூறுகளை சிதைத்து விடும். அப்போது காற்று நம்மளுக்கு என்னென்னலாம் செய்து எதெல்லாம் பயன்படுது, இலக்கியங்களில் உயிராக, மலைக்கு பயன்படுறது, எந்தெந்த திசையிலிருந்து வீசும்போது என்னென்ன பெயர் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். அதில் பாருங்கள், தேவக்கோட்டை வா மூர்த்தி அப்படின்றவர் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. என்னன்னா, பின் வருத்தங்கள் மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகல் எரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடி தனி இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில், மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும். மாயங்கள் செய்கின்ற பூங்காற்று, இத்தனை நான் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவக்கோட்டை வா மூர்த்தி அவருடைய ஒரு கவிதை பாடல் கொடுத்துருக்காங்க, புது கவிதை. இதில் பாருங்கள், எத்திசையும் புகழ் மணக்க, தாய்லாந்து மன்னர் அவருடைய முடிசூட்டு விழாவில், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்களாம். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய திருப்பாவை பாடல்களை அவங்க தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படின்னு சொன்னவர் யார்? தனிநாயக மடிகள் ஒன்றே உலகம் அப்படின்ற நூலில் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, இதுதான் வந்து கேட்கிறதா என் குரல் அப்படின்ற பாடத்தை முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் காற்றேவா அப்படின்ற ஒரு கவிதை பிழை. இதை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா பாரதியார்.
காற்றே வா அப்படின்ற பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாரதியார். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளியை பார்க்கலாம். மகாகவி சுப்பிரமணி பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். இவர் இப்படிலாம் பாராட்டினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை. எட்டயபுர ஏந்தல், எட்டயபுரத்துல தான் பிறந்தவர், தூத்துக்குடி. இவர் கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்குனவர். சிறுகதையின் ஆசிரியராக இருந்திருக்காரு, இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, பெண் அடிமைத்தனத்தையும் பாரதியார் எழுதியிருக்காரு. இவருடைய இதர பல நூல்கள் பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி போன்ற குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இந்தியா விஜயா இவருடையது. சுதேசமித்திரன் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்காரு. இவரை பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு அவரை பாராட்டினது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தைன்னா பாராட்டினது பாரதிதாசன். பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொன்னது கவிமணி சொல்லியிருக்காரு. இவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு காற்று அப்படின்ற ஒரு தலைப்பிலான வசன கவிதை இங்கே நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஒரு சில உரைநடை நூல்களும் இருக்குது. தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம், இதெல்லாம் இவருடைய உரைநடை நூல்கள். அப்போ இவரை பற்றி தகவல் பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசனம், அதாவது வசன கவிதை அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு யாப்பு கட்டுரை இருக்கு இல்லையா, அதாவது தவிர்த்து. அப்போ ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்துனது பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருக்குது. அதை உணர்ந்த பாரதியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வடிவத்தை இலகுவாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு வசன கவிதையை புது கவிதை அப்படின்ற ஒரு உருவத்தில் உருவாக்கியிருக்காரு பாரதியார். ஓகே, இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம். நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பல பேர் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்மளுக்கு சொல்றாரு. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொடு. பிராணரசம்னா உயிர் வலி அப்படின்னா காற்று, ஆக்சிஜன். காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் அப்படின்னா சீராக வர்றது. நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல மயிலுறுத்தம் அப்படின்னா மயங்க செய்கின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் காற்றே வா. காற்றை பத்தி அவரு புகழ்ந்து சொல்றாரு. அப்போ சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மயிலுறுத்தும், மயங்க செய்யும். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி, ஆக்சிஜன். லயத்துடன் அப்படின்னா சீராக, இப்போ காற்றேவா இந்த பாடல் இன்னொரு தடவை வாசிச்சலாம். காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்தும், அதாவது மயங்க செய்கின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை, உயிர் வலியை, ஆக்சிஜனை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் சீராக நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிச்சிருக்காரு. சொல்லும் பொருளும் நூல்வெளியும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து தெளிவும் அப்படின்றத பார்த்துட்டோம். இதோட இந்த காற்றேவா அப்படின்ற பாடம் முடிச்சிருக்கோம். இதில் பாருங்க, பாரதியாரோட இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிடன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட. தக்க ததுங்கிட தித்தோம் அண்டம் சாயுது. பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று. தக்க தாம் தருகிட சொல்லிட்டு ஒரு இசையுடன் கூடிய ஒரு பாடலை நம்மளுக்கு பாரதியாருடைய பாடலை இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது
பாரதியார் அவருடைய ஒரு பாடல். இது போன்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் கவிதையை திரட்டி பாடுங்க சொல்லுங்க. அதாவது இயற்கை ஒளிகள், இயற்கையிலே வரக்கூடிய ஒளிகளை கொண்டு ஒரு கவிதை அவர் இயற்றியிருக்காரு பாரதியார். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நப்பூதனார், ஆசிரியர் நப்பூதனார். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வை பார்க்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதாவது 8 தொகையும் 10 பாட்டும் 11 மேற்கிழக்கு நூல்கள் அழைக்கப்படும். 10 பாட்டில் இருக்கக்கூடிய 10 பாடல்களும் அதுக்கு ஆசிரியர் இருக்காங்க. 8 தொகை தொகை நூல்கள்னால அது பல பேர் பாடினது. அப்போ 10 பாட்டில் முல்லைப்பாட்டு அப்படின்ற நூலை பாடினது நப்பூதனார். இது 103 அடிகளை கொண்டது. 103 இருக்கிறதுலே மிக குறைவான அடிகளை கொண்டது. இதில் 1லேருந்து 17 அடிகள் கொண்ட பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பா முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகர மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். இப்போ பாடலை பார்க்கலாம். இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை தான் வாழ்ந்திருக்காங்க. மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மழையோட சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை சங்க இலக்கியங்கள் தான் நம்மளுக்கு படம் பிடிச்சு காட்டுது. அந்த மழைக்காலங்கள் அதில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நனந்தனை உலகம் வளையி நேமியோடு. நனந்தனை உலகம் வளையி நேமியோடு. அகன்ற உலகம், அது நனந்தனை உலகம்னா அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வளைந்து பெருமழை பொழிகிறது. நேமியோடு அப்படின்னா வலம்புரி சங்கு. அப்போ நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் நீர்சல நிமிர்ந்த மா அல் போல பாடியுமேல் பனிக்கடல் பருகி வளநேர்பு குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதோர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை. என்ன சொல்றாங்கன்னா அந்த பாடல, ஒரு அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. அப்போ வலம்புரி சங்கு பொறித்த அந்த கைகளுடைய திருமால் என்ன பண்றாருன்னா குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்தை தரும்போது மன்னனுக்கும் அந்த விண்ணுலகத்துக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்ற அந்த மலை மேகம், அந்த மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வலப்பக்கமாக எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை நம்மளுக்கு பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பாடல்ல. அப்போ இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நனந்தனை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை பாடு ஈமல் பனிக்கடல் பருகி வளநேர்பு அருங்கடி மூதூர் மரங்கில் போய் யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு. இது ஹைலைட் பண்ணியிருக்கிற ரொம்ப முக்கியமான வரிகள். இங்க பாருங்க. அரும்பு அவில் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின். ரொம்ப முக்கியமானது இந்த வரிகள் எல்லாமே. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னல் நன்மொழி கேட்டனம். இது விரிச்சு கேட்கறது. அதாவது துன்பத்தை தருகின்ற அந்த மாலை பொழுதுல முதிய பெண்கள் மிகுந்த காவலுடைய அந்த ஊர்பக்கம் போறாங்களாம். அப்ப யாழிசை போன்று ஒலிக்கும்ல அந்த வண்டுகள் ஒலிக்குது. அதை சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்கள் எல்லாம் அந்த முல்லை பூக்களோட நாளி அந்த நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்துக்கு முன்னாடி தூவுனாங்க. பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் அவங்க விரிச்சு கேட்குறாங்க. அப்போ அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால வாடிக்கொண்டிருக்கு. அதான் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் வாடிக்கொண்டிருக்கு. அந்த வருத்தத்தை ஒரு இடைமகள், அதாவது ஆயமகள் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்று அவள் புல் மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார் வருந்தாதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த நல்ல சொல் முதுப்பெண்கள் கேட்கும்போது தலைவியிடம் நாங்கள் நற்சொல்லை கேட்டோம். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்ணில் விரிச்சு கேட்டதா சொல்றாங்க. இதுல விரிச்சின்னு என்னன்னு பாருங்கன்னா, நல் சொல் கேட்டல். உன் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி. அதாவது அந்த மாடுகிட்ட கன்றுட்ட உன் தாய் தந்தையர் வந்துருவாங்க. பசு
வந்துடும் அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான பொருள் வந்து தலைவிக்கிட்ட தலைவனும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விரிச்சி சொல் கேட்டதாக வந்து முது பெண்கள் வந்து சொல்கிறாங்க. இதை தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, நனந்தனை உலகம்னா அகன்ற உலகம். இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க. எதிர் சொல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை. நேமி சக்கரம், கோடு மலை. கொடும் செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. விரிச்சினா நரசொல், சுவல்னா தோல். நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவினா தூவி, விரிச்சினா நரசொல், சுவல்னா தோல். இதுதான் இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும். இந்த பாடலை பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பு பார்க்கலாம். மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை. மூதூர் பண்புத்தொகை. உரு துயர் அப்படின்னா வினைத்தொகை. கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது. ஆள் அப்படின்றது வந்து 3ஆம் வேற்றுமை தொகை தானே, அப்போ 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்னா அது உரிச்சொல். தட அப்படின்றது உரிச்சொல், அப்போ உரிச்சொல் தொடர். இதுதான் வந்து இதுக்கான இலக்கண குறிப்பு. விரிச்சின்னு என்னன்னு பாருங்க. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ அப்படின்ற வந்து ஐயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மக்கள் நடமாடக்கூடிய குறைவாக நடமாடக்கூடிய ஊர் பக்கம் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசக்கூடிய சொல்லை கூர்ந்து கேட்பாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்லுக்கு அடிப்படையில் நன்மையில் முடியும், இல்லைன்னா தீமையில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து விரிச்சி, நல் சொல் கேட்டல். அப்போது பாடலை பார்த்தாச்சு. சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, விரிச்சி அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிப்பொருட்கள். முதல் கரு உரிப்பொருட்கள். முதற் பொருள் நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள்னு சொல்லுவாங்க. நிலம் அதாவது முல்லை நிலத்துக்கு வந்து காடும் காடும் சார்ந்த இடமும். பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு பொழுது பெரும்பொழுது. முல்லை நிலத்துக்கான முதல் பொருளில் பொழுது பெரும்பொழுதுல கார்காலம் ஆவணி புரட்டாசி. சிறு பொழுது மாலை. கருப்பொருள் அப்படின்னா நீர் வந்து குறிஞ்சுனி நீர் காட்டாறு. மரம் கொன்றை காயா குருந்தம். பூ வந்து முல்லை பிடவம் தோன்றி. இதில் கருப்பொருள் மொத்தம் 14 வகைக்கிட்ட இருக்கும். இதில் நீர் மரம் பூ மட்டும் கொடுத்துருக்காங்க. பறை, யாழ், இந்த மாதிரி பல வகையான கருப்பொருட்கள் இருக்குது. உரிப்பொருள்னு பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். காத்திருத்தல். அப்போ இந்த பாடத்துக்கான நூல்வெளியும் பார்த்துட்டோம். இந்த முல்லைப்பட்டு அப்படின்ற பாடத்தை முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல் அடுத்ததாக ஒரு புயலிலே ஒரு தோணி அப்படின்ற பாடமும் இலக்கண பகுதியும் கொடுத்துருக்காங்க. அதை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.